மகளே லட்சுமி அம்மா அழகாக பாடுகிறாய், அழகாக ஆடுகின்றாய். சரி, கற்ற கலையை அரங்கேற்றம் செய்ய வேண்டும். நம்முடைய அம்மையப்பர் ஆலயத்தில் ஆட்டம் நாளைக்கு அரங்கேற்றம் இருக்கிறது. சரி, நல்ல முறையிலே ஆடணும். என் பெயரை நீங்க எடுக்கணும். ஆமா, உங்க பேரு எங்க எழுதி போட்டுருந்தாலும் ஒட்டி போட்டுருந்தாலும் எடுத்துட்டு வந்துடுமா? அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா இல்ல இருக்க பிள்ளையான்னு சொல்லி பெருமையா பேசணும். அதை என் காதால கேட்கணும். நான் சந்தோஷப்படணும். பாத்தீங்க, நான் எப்படி உங்களுக்கு பேர் எடுத்து. ஆமா, நீங்க ஓட விட மாட்டீங்க உங்க பேரு. ஓஹோ, என்று தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அம்மையப்பன் ஆலயத்தில் வருகின்றார். சரி, அங்கே லட்சுமி ஆட்டம் அரங்கேற்றம் என்று சொல்லி இந்த மாதிரி கூட்டமெல்லாம் அப்படியே தடபடந்து இருக்கின்றது. ஆமா, கோவிலே இவ்வளவு கூட்டமா இருக்குது. கூட்டம்னா ஏதோ ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு வந்து ஆட போறாங்க. சின்ன பொண்ணா? ஆமா, முன்னாடி சிவகாமி அம்மா ஆடுனாங்கல்ல, இப்ப யார் வந்து ஆட போறா? இப்ப சிவகாமி மகள் தான் ஆட போறா. பார்த்து போகலாமா? ஆமா, உடனே போகல. ஆமா, அப்படி என்று சொல்லி லட்சுமி ஆட்டம் அரங்கேற்றம் என்று சொல்லி ஆட்டம் எல்லாம் தனக்குள்ள இருக்கிறது. கொண்டாடுகள் இன்னும் எப்ப வருவா என்ன ஆடுவாரா என்ன? நல்ல ஆடுவா. நல்ல ஆடுவாளா? ஆமா. சரி, இன்னைக்கு நீ அடிக்கக்கூடிய அடியில தான் தங்கச்சி நான் ஆட போறேன். லட்சுமி நார்கள் சரி, எப்போதும் மேலுக்கு வருவார். எப்போது விலகும் என்று எல்லோரும் ஆவலோடு இருக்கு. அப்படி லட்சுமி நார்கள் சபைக்கு நடந்து வருகிறார்கள். காலிலே சிலம்பு வந்த காலிலே சிலம்பு வந்த அவள் காலையே கட்டி இருக்கக்கூடிய ஜலங்கியுடைய ஓசையானது சரி சபையோருடைய காதலை கேட்கிறது. தம்பி பொண்ணு வந்துச்சா? அரிய நாட்டக்காரு ஆமா, பரதநாட்டியம் பொண்ணு வந்துச்சா? சரி, ஆமா, இரு பாட்ட தொடங்கும். காலைல சடங்கெல்லாம் லட்சுமியார்கள் சபையை வந்தவுடனே முதலில் சொல்லிக் கொடுத்த ஆசானுக்கு வணக்கம் செலுத்தினார். சரி, மன்னருக்கு வணக்கம் செலுத்தினாள். சபையோருக்கு வணக்கம் செலுத்தினாள். அண்ணனை பார்த்து சொல்ற, அண்ணா இன்னைக்கு நீ அடிக்கக்கூடிய அடிகளை தங்கச்சி தான் ஆட போற. அப்ப நீ அடிக்கக்கூடிய அடிகளா? ஆமா, மக்களை எல்லாம் கையில எடுத்தாச்சு. இந்த லட்சுமியார்கள் மனதிலே நினைத்து ஆடி பாடுகின்றார். எப்படி மலை மகளோ மலரோ நிலவோ மலை மகளோ தேவி வடிவாலே அமர்ந்தவை யாரோ மலரோ நிலவோ மலை மகளோ
நீதானா அழைத்தது நீதானா என் பேரில் உனக்கிது சரிதானா நீதானா அழைத்தது நீதானா என் பேரில் உனக்கிது சரிதானா உன்னை பெண்ணி உனக்கிடும் உன்னன் எங்கே கவிதை வந்து கவிதை தருமாள் உனக்கு தெரியுமாள் எனக்கு தெரியுமாள் மலையோ மலை மகளோ படிவானே அமர்ந்தவை யாரோ மலரோ மலை மகளோ சாரி உனக்கு தெரியாது சாரி உனக்கு தெரியாதோ நடமாடும் கலையோ நீ அல்லவா நடமாடும் கலையோ நீ அல்லவா அடிமகை மறக்காதே அடுத்தது நினைக்காதே அடிமையை மறக்காதே அடுத்தது நினைக்காதே உன்னை பெண்ணை உரைவிடும் என்று என்னை கவிழ்ந்து கவிழ்ந்து தருவாய் உனது திருவாய் உனது திருவாய் மலரோ நிலவோ மலை மகளோ வடிவாதே அமர்ந்தவை யாரோ மலரோ நிலவோ மலை மகளோ மலை மகளோ மலை மகளோ மலை மகளோ அந்த பொண்ணு நல்லா ஆடுறாடா. ஆமா நல்லா பாடுறா. என்ன பாட்டு என்ன அத்து கடைசியில அண்ணி என்ன என்ன பார்த்தாங்க ஒரு வரியில பாட்ட பார்த்தாயா என்ன பாடுதான் நீதான அப்படின்னு அழைத்தது நீதானா அவன் அழைத்தது நீதானான்னு சொல்லி பாட்டா பார்த்துருக்கோம். அது ஒண்ணும் பார்த்தா ஏன்னா என் வீட்டு பக்கம் வந்து அது வேணும்னு சொல்லிருக்காரு. அதுல கிடையாது அதுல என்ன வீட்டுக்காரி நீயா ஆமா ராமநாதா ஆமா ஓஹோ இதுல கீசந்தி ஏன்னா எங்களை பூச பண்றது கீசந்தி எங்க போனாலும் வந்துருவான். டேய் அண்ணா பரதநாட்டியம் நல்லா இருக்குது உங்க அண்ணன் மக்களை நல்லா அடிக்கிறான் நல்லா அடிக்கிறான் கோயில்ல தினம் தினம் இவங்களோட ஆட்டம் தான் வைக்கணும். அப்படியா ஆமா சரி அதோ இதுக்கான அண்ணன் இன்னைக்கு அடிக்க வியாகத்தை பார்த்தீங்களா ஆமா ஏ அப்பா என்ன ஆடல் ஆடலை கேட்ட பாடல் சரி ஆடலை கேட்ட பாவினிகள் எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கிறது லட்சுமிடமே. அதாவது இனிமே லட்சுமிக்கு கவலை சிவகாமிக்கு கவலையே இல்லை. அதுதான் சொல்லுவார்கள் தாயை போல பிள்ளை மூளை போல சேல தாய் 8 அடி மஞ்சா குட்டி 14 அடி பைப்பு. ஆமா இப்படி லட்சுமி ஆட்டத்தை கண்டு எல்லோரும் பரிவிதமாக பேசினார்கள். சரி இப்படி லட்சுமி ஆட்டம் 14 நடக்கு. ஆமா அம்மையப்பர் ஆலயத்திலே பூஜை செய்கின்றார் சிவபாப்பாவுடைய மகன் வேதியன். வேதியனுக்கு வயது 16 லட்சுமிக்கு வயது 12. எப்போது தாசியாகிய லட்சுமி கண்டாரோ அம்பாள் மேலே உள்ள பக்தி வளர்ந்தான். தாசி மேலே காதல் கொண்டான். என்ன எப்படி இருந்தாலும் நீங்க ஆடும்போது பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கிறார். ஆமா ஒரே கண்ணு உங்கதான் என்ன பாவை என்ன பாவை வாங்க என்ன சரி ஆகட்டும் ஆகட்டும் நினைக்கின்றாள் இந்த வேதியன். தாசி குலத்திலே எப்படி ஒரு அழகான தேவதை அதுல ஒரு நாள் இருந்து மறுநாள் செத்து போனால் இப்படிப்பட்ட அழகான பெண்ணோடு வாழ்ந்து விட்டு சாக வேண்டும் என்று ஒரு நாள் தினத்திலே அம்பாளுக்கு அப்படி பூஜையை முடிக்கலாம். மந்திர வித்தியாசமா கேக்குது. அவன் மேல ஆசை இருந்தாச்சுன்னா பேரும் சேர்ந்து வருவோம். மந்திர மரத்துல பொண்ணுங்க ஞாபகம் தான். அவன்
இந்த லட்சுமியுடைய அருகிலே வருகிறார். சரி, லட்சுமியுடைய பாதத்தை மொத்தென்று விழுந்தான். பாதத்தை விழுந்த வேதியனை பாசத்தோடு சேர்த்தனை தாயவே விழுந்த அந்த வேதியனை காசி மகை சேர்த்தனை தாய் விழுந்த அந்த வேதியனை